கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டெக்னோ போவா 2 மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக தான் இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஒரு ரொம்பவே இம்ப்ரெசிவான ஆப்ஷனாக தெரிஞ்சது. ஸோ நம்ம சேனலில் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருக்கோம். இந்த மொபைல் ஏன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொபைலாக இருக்குது, இந்த மொபைல் எந்தெந்த காரணத்துக்காக வாங்கலாம், எந்தெந்த காரணத்துக்காக வாங்க தேவையில்லை, அண்ட் இந்த மொபைலை வாங்கலாமா இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க வேறு மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாமா போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு டீட்டெயில் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், முதல்ல நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த மொபைலை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். லான்ச்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். August 2, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 9.6 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 230 கிராம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மவுண்டரில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கும்போது இங்கே 6.95 inches Full HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. 60 Hz பேனல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே நமக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. 389 பிக்சல் per inch இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். 48 MP குவாட் கேமரா செட்டப் தந்துருக்காங்க. பிரைமரி கேமரா மட்டும் தான் இங்கே ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. மற்ற 3 சென்சர்ஸ்னு பார்க்கும்போது 2 MP டெப், 2 MP மேக்ரோ அண்ட் 2 MP ஏஐ சென்சர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்து ட்ரிபிள் கேமரா செட்டப்பாக கூட கொடுத்துருந்துருக்கலாம். அப்படி கொடுத்தா நல்லா தான் இருந்திருக்கும். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 2K வீடியோ மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும். 30 FPS ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 8 MP மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ எடுத்துக்க முடியும். 30 FPS எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். கேமராஸ் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அண்டு ப்ராசஸர் பற்றி பார்க்கும்போது இங்கே MediaTek Helio G85 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Mali G52 இருக்குது. ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே எந்தவித பிரச்சனையும் இல்லை. அண்ட் பேட்டரி பற்றி பார்க்கும்போது இங்கே 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கும்போது இங்கே 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. ப்ரைசிங் பற்றி பார்க்கும்போது இங்கே 4GB 64GB வேரியன்ட் 11,000 6GB 128GB வேரியன்ட் 13,000 சேல் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டோம். இப்போ இந்த மொபைலை எதுக்காக வாங்கலாம், எதுக்காக வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதுக்காக வாங்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரீசன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி தான். 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லாங் லாஸ்டிங்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மொபைலாகவே தான் இருக்கும். அண்ட் சார்ஜிங்கும் நமக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பேட்டரி ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மொபைலில் மட்டும் தான் இப்போதைக்கு 7000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நம்ம நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பெரிய சைஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பெரிய டிஸ்பிளே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் கேம் ப்ளே பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே தான் தெரியும். ஸோ இந்த பெரிய சைஸ் டிஸ்பிளே இருக்கிறத நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்களா இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கிறீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா MediaTek Helio G85 கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதுதான் ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸில் இங்கே எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. பாசிட்டிவ்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நெகட்டிவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். நெகட்டிவ் பற்றி பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதால நமக்கு வெயிட்டும் சரி திக்னஸும் சரி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்லிம்மான வெயிட் கம்மியான மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரொம்பவே ஹெவி வெயிட்டாக தான் இருக்குது. ஓகே, 7000 mAh பேட்டரி கொடுத்தா வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் மற்றபடி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சரை இன்க்ளூட் பண்ணல. ஸோ கேமராஸ் இங்கே ரொம்பவே டவுன்கிரேட் பண்ணி தான் தந்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஆவரேஜாக தான் இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எல்லாமே 8 MP தான் கொடுக்குறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக கேமராக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கானது இல்லை. ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். அண்ட் இந்த மொபைலுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற பெஸ்ட்டான மொபைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். நான் ஐகார்டில் தர வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைலுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Redmi Note 9 இருக்குது, Redmi 9 Power, Poco M3 அந்த மாதிரியான மொபைல்ஸ்லாம் இருக்குது. இந்த மொபைல்ஸையும் அந்த மொபைல்ஸும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதில் வைட் ஆங்கிள் சென்சர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அண்ட் கேமராஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அண்ட் இந்த மொபைலுக்கான பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு 7000 mAh பேட்டரி வேணும்னா இதுதான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். இல்லை எனக்கு வேறு ஆப்ஷன் வேணும்னா நான் சொன்ன வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். 10K பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ணுறதால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நான் ஐகார்டில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், டெக்னோ போவா 2 மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுவீங்களா இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க வேறு மொபைல்ஸை நீங்கள் வாங்குவீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.